கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேங்காய் குழம்பு செய்யலான்னு இருக்கேன். இது ஒரு கேரளா ஸ்டைல் தேங்காய் குழம்பு. அதுக்கு 1 தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 20 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த காரமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சமாக தனியா சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இது பாதி கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், முழுசாக வதக்கியாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காய்கறி என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போது நான் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, அவரைக்காய், பலாப்பழத்தில் இருக்க கொட்டை, அப்புறம் வெள்ளை மூக்கடலையே முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கும் பலாப்பழத்தோட கொட்டையும் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இதில் நிறைய காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொதிச்சதுக்கப்புறமா அவரைக்காய், முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மொத்தமாக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். இப்போது வேக வச்சுருந்தோம்ல, நம்ம அந்த கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் நான். நம்ம வதக்கி வச்ச தேங்காவை இப்போது நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா மையாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போ இதை நம்ம அந்த காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. காயில் கலக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டா ரெடி. இப்போ நம்ம அதுக்கு தாளிக்க தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதை அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சமைச்சு பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். kruthi and mom சேனலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபினிஷிங் தைச்சது தான் பாருங்கள். தேங்க்யூ.